Hello students. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு லெசன் எழுதிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கல் அப்ரோச்லயே நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் we are going to the practical approach. என்னன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல சால்வ் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பர்சனல் குரூப்ல எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிருப்போம். அண்ட் மோரோவர் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு புக் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் பார்த்திருப்போம். இப்போ அடுத்த கட்டமா அடுத்த ஒரு ஸ்டேஜா நம்ம எஸ்பெஷலா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பயனடையக்கூடிய விதத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா சில கிரிட்டிக்கலான நான் சொல்றேன் இல்லையா, இப்போ ஒரு யூனிட்ல 4 கேள்வி வருதுன்னா 2 கேள்வி ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. அதுக்கு நம்ம பேசிக்கா படிச்சா இதை எழுதிடலாம். ஒரு கேள்வி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கேள்வி ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருக்கும். அந்த மாதிரி யோசிக்கிற அண்ட் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் சமயோசிதமா ஆன் டைம்ல யோசிக்கிற மாதிரி வரும். அதுக்கு வந்து சில ஐடியாஸ் எப்படி நம்ம கேதர் பண்றது, நம்ம ஆல்ரெடி படிச்சதுல இருந்து அதுக்கு எப்படி நம்ம கேதர் பண்றது அப்படிங்கிற மாதிரி அடுத்த டெய்லி ஒவ்வொரு யூனிட்டா நம்ம பார்த்துட்டே வந்தோம்னு வைங்களேன். ஆல்மோஸ்ட் நமக்கு இருக்கிற டைம்ல நம்ம எல்லா யூனிட்டும் முடிச்சிடலாம். மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதிரியான அப்ரோச் பாத்தீங்கன்னா பிசிக்ஸுக்கு தான் அதிகமா தேவைப்படும். ஏன்னா பிசிக்ஸ்ல எப்படியாவது நம்ம 100 மார்க்ஸுக்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கு போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எப்படியாவது 120ல இருந்து 140 150 மார்க்ஸ் நம்ம கையில வச்சுக்கிட்டாதான் செக்யூர்டு. பயாலஜி எல்லாருமே வாங்குவாங்க, கெமிஸ்ட்ரி கூட ஓரளவுக்கு வாங்கிடுவாங்க. பட் பிசிக்ஸ் அப்படின்னா those who practiced only can get it. ஓகேவா? அந்த மார்க்ஸை வாங்க முடியும். ஸோ அதுக்கான சில ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு முன்னாடியே பர்சனல் குரூப்ல கொஸ்டின்ஸ் அனுப்பிடுவேன். ஸோ இங்க வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணுவேன், போர்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம்னா 2 விதமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு அனுப்புற வாட்ஸ்அப்ல அனுப்புற அந்த பிடிஎஃப் வந்து ஓபன் பண்ணி சால்வ் பண்ணி, அதாவது எழுதி வச்சுக்கலாம் கொஸ்டின்ஸை. அதுக்கப்புறம் இங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பார்க்க பார்க்க அப்படி பார்த்து சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கட்டும், முதல்ல இந்த வீடியோஸை பார்த்துட்டு நான் வேர்டிங்ஸ்ல சொல்றது லிசன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் போய் போன்ல உள்ள அந்த போட்டோ எடுத்து நீங்க ஒரு ஒன் ஹவர் உட்காந்து நான் நடத்துறதை வச்சு யோசிச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே பெஸ்ட் ஐடியா தான். தட் வாட் எவர் யூ விஷ் யூ டூ. ஓகே, எது நல்லா இருக்கோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு சும்மா ஒரு பேசிக்கா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதை நம்ம பார்க்க போறோம். A charged wire is bent. ஓகேவா? சோ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து வயர் அப்படினா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல பார்த்த ஒரே விஷயம் காஸ் லா அப்ளிகேஷன் தான். இன்ஃபினிட்லி லாங் வயர். ஓகேவா? இது காஸ் லா அப்ளிகேஷன் தான். இந்த வயர் சுத்தி வந்து என்ன இருக்கும்னா சார்ஜஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ சார்ஜஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் இந்த மாதிரி சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனா காஸ் லானாலே நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் ஒன்லி applicable to symmetric distribution. ஓகேவா? அப்ப symmetric distribution இருக்கும், so that a surrounding sphere will be created. ஓகேவா? ஒரு sphere will be created. இந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம எப்படி டிரைவ் பண்ணிருப்போம்னா lambda which is equal to 2 pi epsilon naught radius, அதாவது r. ஓகே, the distance. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் r இந்த மாதிரி தான் நம்ம டிரைவ் பண்ணிருப்போம். சோ என்டையர் பாயிண்ட்ல என்ன பாயிண்ட்ல வேணுமோ அந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸை நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணனா I'll be getting. இந்த லாம்டாங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. It comes into play whenever a length is given. அதாவது இது வந்து லாம்டா எங்க வரும், ஒன் டைமென்ஷனல் அப்ரோச்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப இது லென்த் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த லென்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு அப்போ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு குறிப்பிட்ட யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு, Q/L, அதுதான் இந்த லாம்டா. ஓகே, சோ இந்த மாடல் வச்சு எப்படி வேணா क्वेश्चन கேட்கலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வயர் இருக்கு இல்லையா, thin வயர், infinitely long and thin wire, இத வந்து பெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்க் இப்படி பெண்ட் பண்ணிருக்காங்க. இது சென்டர் பாயிண்ட். ஓகே, சோ இதனுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா a அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து நீங்க சால்வ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லனா டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அட் a point சென்டர்ல தான கேட்டிருக்காங்க. ஓகே, சோ கன்சிடர் தட் இஸ் a half sphere. ஓகே, இந்த மாதிரி half circle நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்ல வேணும் அப்படினா எப்படியுமே இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மாத்தினாலே போதும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்க ரேடியஸ், இந்த எந்த பாயிண்ட்ல நீங்க இந்த ஆர்க் எடுத்தாலுமே சென்டர் பாயிண்ட் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அப்போ இதுக்கு பதிலா a சிம்பிளா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் எல்லா சம்முக்கும் அப்ளிகபிளா அப்படினா கேள்விக்குறி வரும். நீங்க இந்த மாதிரி ஆர்க் சம்முக்கு நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டெரிவேஷன்ல ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் which is equal to q divided by okay 2 pi square epsilon naught r square. okay, yes, so this is the distance. okay, இப்போ இது வந்து நம்ம எப்படி பெண்ட் பண்றோமோ, அந்த வயரை எப்படி பெண்ட் பண்றோமோ அப்படி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வயரை எப்படி பெண்ட் பண்றோம், ஆர்க்கா பெண்ட் பண்றோம். அப்ப இதனுடைய லெந்த் பாத்தீங்க அப்படினா pi r. ஓகேவா? இதனுடைய லெந்த் வந்து pi r, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இது சர்க்கிளா மாத்திட்டோம்னா 2 pi r வரும். பட் இதனுடைய லெந்த் pi r. அதுக்கு அப்புறம் இந்த q மேல இருக்கு.
q by length வந்து நமக்கு லாம்டான்னு தெரியும். இந்த இடத்துல lengthங்கிறது pi r. அப்போ q by pi r equal to lambda. Okay, which is equal to q by 2 pi epsilon naught pi r into pi r. இதுல இருந்து ஒரு pi ஒரு r தனியா எடுத்து எழுதிக்கிறேன். இந்த q by pi r க்கு பதிலா லாம்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். சிம்பிள். அதுக்கு பதிலா என்ன டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சானாலே we will be getting the answers. Okay? Yes. Next பாத்தீங்கன்னா உங்களுடைய क्वेश्चनல a charge q is located at the center of a cube. ஒரு cube இருக்கு. Okay, so இந்த கியூப்லோட சென்டர்ல வந்து ஒரு சார்ஜ் q வந்து லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த சென்டர்ல இருக்கிற பாயிண்ட் தான் சார்ஜ் q. The electric flux through any surface, நல்லா கவனிங்க, through any surface, ஏதாவது ஒரு surface அப்படினு சொல்லி கேட்டிருக்கான். ஒரு கியூப் எடுத்தீங்கன்னா இது ஒரு surface, அந்த சைடு ஒரு surface, மேல ஒன்னு கீழ ஒன்னு, ரைட் ஒன்னு லெஃப்ட் ஒன்னு. So totally 6. Front and back, left and right, top and bottom. Okay, so 6 surfaces இருக்கு. ஆனா எனக்கு according to the Gauss lawனாலே எனக்கு again என்னன்னு தெரியும் அப்படினா it is a symmetric distribution அப்படினு தெரியும். Symmetric distribution. அப்போ symmetric distribution then it will occur when the charge is at the center of any object. அந்த ஆப்ஜெக்ட் நோட சென்டர்ல சார்ஜ் இருந்தாதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை என்னால கண்டுபிடிக்க முடியும் according to the Gauss law. கரெக்ட்டா? அப்போ ஒருவேளை சார்ஜ் சென்டர்ல இல்லனா நான் சென்டர் படுத்திக்கணும். அப்ப இந்த மாதிரி क्वेश्चंस வரப்போ இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. கரெக்ட்டா? அப்ப டோட்டலா எல்லா சர்ஃபேஸ் வழியாவும் போகக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எல்லா டைரக்ஷன்லயும் போகக்கூடியதுதான் according to the Gauss law. I know that q by epsilon naught. Correct? Correct. இப்போ any surface னு கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு சர்ஃபேஸ் மட்டும், anyனா any one அப்படிங்கற அர்த்தம். any one மேனா டோட்டலா 6 சர்ஃபேஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? pi equal to q by 6 epsilon naught. இதுதான் ஆன்சர். ஆனா உங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஆன்சர் இருக்காது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றாங்க இந்த இடத்துல. நான் ஒண்ணும் இல்ல, மேலையும் கீழையும் 4 pi ஆல மல்டிப்ளை பண்றாங்க. அவ்வளவுதான். 4 pi கேன்சல் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் சும்மா உங்களுக்கு குழப்பறதுக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஓகே, இதே கான்செப்ட் தான் தேர்ட் क्वेश्चन உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ சர்ஃபேஸ் வந்து B, இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து இருக்கு இல்லையா C, A, B, C இந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா if phi is the electric flux in units of voltmeter associated with the curved surface B, இந்த B இருக்குல இந்த சர்ஃபேஸ் அதாவது ரவுண்ட் சர்ஃபேஸ். ஓகே, சுத்தி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வழியா போகக்கூடிய வெளியேறக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து phi. ஓகே, எஸ், உள்ள வந்து qங்கற சார்ஜ் இருக்கு, இந்த சர்ஃபேஸ் வழியா வெளியேறக்கூடியது phi. then the flux linked with the plane surface A, இந்த plane surface வழியா இருக்கக்கூடியது என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. இது வழியா போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வழியா ஒன்னு போகும், அது இருக்கட்டும். ஆனா இவங்க கேட்டிருக்கிறது இந்த வழியா A வழியா போகக்கூடியது. சோ இது ஒரு என்டையர் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல Q இருக்கு. அப்ப எல்லா டைரக்ஷன்லயுமே போகும். அதாவது C வழியாவும் போகும், A வழியாவும் போகும், B வழியாவும் போகும். கரெக்ட்டா? அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எனக்கு என்னது? Q by epsilon naught. இது according to the Gauss law. phi total இல்லையா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படினா இந்த B இருக்கு இல்லையா? B வழியா போறது மட்டும் phi. அப்ப ரிமைனிங் A and C வழியா போறது, அப்ப A plus C வழியா போற phi வந்து எவ்வளவு அப்படினா டோட்டல்ல இருந்து இந்த B சர்ஃபேஸ் வழியா போகக்கூடிய இந்த phi மட்டும் கழிச்சுக்கிட்டேனா எஸ், இது வந்து A வும் C வும் வழியா, AC ரெண்டுமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கு. அப்ப ரெண்டோட டோட்டல் இருக்கு என்கிட்ட. இப்போ ஒன்னு மட்டும் வேணா ரெண்டால டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஆமா, இது 1 plus 1 தனியா வேணும்னா 1. கரெக்ட்டா? அப்போ என்கிட்ட இப்போ 1 plus 1 equal to 2 ன்னு இருக்கு டோட்டலா. இது 1 இது 1 ன்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டால டிவைட் பண்ணா ஒரு இதோடது கிடைச்சிரும். கரெக்ட்டா? அப்ப இதோட ரெண்டால டிவைட் பண்ணிக்கிறது பண்ணா A க்கு மட்டும் கிடைக்கும். இது C ன்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது, எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, சோ அதான் உங்களுடைய ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட், சப்போஸ் இப்போ இதே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல வேற வேற ப்ராப்ளம்ஸ் கேக்குறாங்க, இதே மாதிரி கார்னர் வச்சு நிறைய டைம் உங்க எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் சின்ன சின்ன வேரியேஷன் வச்சு கேட்டிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கு, ஒரு கியூப் இருக்கு, கியூபினுடைய கார்னர்ல இருக்கு அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது
எனி கார்னர், இந்த மாதிரி ஒரு கார்னர்ல சார்ஜ் மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த இந்த கியூப் வழியா பாஸ் ஆகக்கூடிய அந்த இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிங்களேன், இது கான்ல இருக்கு, சிமெட்ரிக்கலே கிடையாது. அப்ப இங்க நான் காஸ்ல அப்ளை பண்ணா நான் என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு மேக் இட் சிமெட்ரிக்கல். நான் சிமெட்ரிக்கா உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த டைரக்ஷன்ல ஒரு ஸ்பியரை ஆட் பண்ணணும், ஒரு கியூபை. அதே மாதிரி இந்த சைடு ஒண்ணு, அந்த சைடு ஒண்ணு, இதே 4 கியூபை மேல வைக்கணும். அப்படி வச்சா என்ன ஆகும்? இப்படி வரும். ஓகேவா? ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து சென்டர்ல வந்துடும். அப்ப உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அது தெரியாது, கரெக்டா சென்டர்ல வந்துடும். அப்ப 8 கியூப் சேர்த்தா தான் அந்த சென்டர்ல மாத்த முடியும். அப்போ ஒரு 8 கியூப் சேர்க்கிற டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் Q by epsilon naught. அப்போ ஒரு கியூப் வழியா போகக்கூடியது இந்த ஒரு கியூப் மட்டும் வழியா அப்படின்னா இது 8ஆல டிவைட் பண்ணிக்கணும், Q by 8 epsilon naught. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும், அதை நீங்க பாத்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 4th क्वेश्चन பாத்தீங்க உங்க நோட்ல இருக்குது அப்படின்னா 3 பாயிண்ட் சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ அவங்க 3 டைமென்ஷனலா சொல்லிருக்காங்க, xyz அப்படிங்கிற மாதிரி 3 டைமென்ஷனல் we have mentioned. ஓகே, நான் என்ன பண்றேன், just like that இப்படி பண்ணிக்கிறேன். ஓகே, சோ எப்பவும் போல xyz நம்மளுடைய விருப்பம் தான், that is your choice. ஃபர்ஸ்ட் சார்ஜ் பாத்தீங்கன்னா +q வந்து x = 0 a, 0 இந்த பாயிண்ட்ல இருக்கு. அப்ப x உம் z உம் 0, y மட்டும் a. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து +q இருக்கு. செகண்ட் சார்ஜ் பாத்தீங்கன்னா 0 0 0 0,0,0ங்கிற பாயிண்ட்ல இருக்கு. சோ திஸ் இஸ் ஆரிஜின். இந்த இடத்துல -q இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் சார்ஜ் வந்து +q தான். இது +q, இது -q, இது +q. a, 0,0 ஏன்னா அப்ப இங்க வரும், கரெக்ட்டா? இதுவும் +q. Now they have asked the magnitude and direction of electric dipole moment vector. Electric dipole moment அப்படினா என்னது? p. P is equal to Q into distance that we know well. நமக்கு நல்லாவே தெரியும், Q into distance அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, இப்போ இதனுடைய டைரக்ஷனும் வேணும், மேக்னிட்யூடும் வேணும். இது மேக்னிட்யூட். இப்போ இந்த மேக்னிட்யூட வச்சு நான் ரிசால்வ் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து y டைரக்ஷன்ல போறதுன்னு எழுதிக்கிறேன். Q into distance தானே, அப்போ Q into y டைரக்ஷன்ல aங்கிற அளவுக்கு j, கரெக்ட்டா? டைரக்ஷன் டோட்டல் டைபோல் மொமெண்ட் which is equal to. ஓகே, அண்ட் இப்போ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆரிஜின்லயே இருக்கு, டைபோல் மொமெண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. டிஸ்டன்ஸ் இருந்தா தானே, ஒரு ஆரிஜின்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் டைபோல் மொமெண்ட் இருக்க முடியும். அப்ப இதுக்கு வந்து -q into 0 டிஸ்டன்ஸ் வராது. ஓகே, நெக்ஸ்ட் +q into a into i. ஓகேவா? இது வந்து x டைரக்ஷன்ல இருக்கிறதுனால i வந்துரும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா qa i, ஓகே, qa j, இதுதான் p வெக்டர் டைரக்ஷன். இப்போ நான் ஃபைனலா வந்து மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சா என்னால ஃபைனல் டைரக்ஷன் சொல்ல முடியும். மேக்னிட்யூட் வேணும்னா என்ன பண்ணனும்? ரூட் ஆஃப் இது பண்ணி, ஓகே, qa to the whole square plus qa to the whole square, அதாவது p வேணும் அப்படினா அப்போ இது வந்து 2qa to the whole square. ரூட்ல இருந்து qa வை வெளிய எடுத்தலாம், √2. இதான் மேக்னிட்யூட், √2 qa அப்படினு சொல்லி இருக்கும். இது வந்து பாசிட்டிவ்ல எனக்கு அதாவது என்ன வரும்? I j ரெண்டுமே பாசிட்டிவ் தான். அப்போ so totally it is in the direction of √2 qa it is in the direction of x. கரெக்ட்டா? yes, x ங்கிற டைரக்ஷன்ல தான் வருது. ஓகே, so obviously நம்ம டைரக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, so x ங்கிற டைரக்ஷன்ல வருது along the positive x direction. Next, okay, கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம் தான். 5th question. Two identical charges spheres suspended from a common point by two massless strings of length L or initially at a distance d. நல்லா கவனிங்க, ஒரு கிளாம்ப் பண்ண ஒரு பிளேஸ்ல இருந்து ரெண்டு மாஸ் வந்து ஸ்பியர்ஸ் 1 ஸ்பியர் 2, இது வந்து ஸ்பியர் 1 2. ஓகேவா? ரெண்டு. இப்போ இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதனுடைய லெந்த் L, இனிஷியலா they are at a distance d. அவங்க வந்து they are at a distance. ரெண்டுமே ஐடென்டிக்கல் சார்ஜஸ்னா ஒன்னு பிளஸ்ஸா இருக்கும் இல்லாட்டி மைனஸா இருக்கும். So I assume that it is a plus charges. நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் because
they have not mentioned. So now initially the distance is d. ஏன் இனிஷியலா டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க சார்ஜ் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியான சார்ஜ் ரிபல்சிவ் ஃபோர்ஸை காட்டுது, அதனால தான் எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பியர்ல உள்ள அந்த சார்ஜ் வந்து டைமை பொறுத்து வேரி ஆக ஆரம்பிக்குது, அதாவது குறைய ஆரம்பிக்குது, லீக் ஆக ஆரம்பிக்குதுன்னு என்ன அர்த்தம், சார்ஜ் வெளியேறுது. dq by dt அதான ரேட் ஆஃப் லீக்கேஜ்னா அப்படிதானே, ரேட் ஆஃப் சேஞ்ச் தானே. அப்ப which is equal to constant rateல வெளியாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சார்ஜஸ் எல்லாம் அந்த கண்டென்ட்ல வெளியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு நோக்கி அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா, ஒண்ணுக்கு நோக்கி அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த வேரி ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு வைக்கிறாங்கன்னா எக்ஸ்ன்னு வைக்கிறாங்க. ஓகே, அந்த வேரி ஆகும்போது லீக் ஆனதுக்கு அப்புறம் வேரி ஆகுள்ள டிஸ்டன்ஸ் டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த வேரியேஷனை எக்ஸ்ன்னு வைக்கிறாங்க டிஸ்டன்ஸ். அப்ப நான் எக்ஸ்ன்னு வச்சா நான் சம் சால்வ் பண்ண போறேன். ஏன்னா நான் கண்டுபிடிக்க வேண்டியதே வேரியேஷன் தான். அப்போ ஒண்ணுக்கு நோக்கி மூவ் ஆகுதுல அந்த வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இந்த ரிலேஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ நான் முதல்ல என்ன பண்றேன்னா இந்த ஒரே ஒரு ஸ்பியரை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பியரோட இது வந்து வெயிட் வந்து mg கீழே நோக்கி ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து வெர்டிகல் ஆங்கிள், இது ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா தான். அப்ப எனக்கு வெர்டிகல் ஆக்சிஸை பொறுத்து ஆங்கிள் தெரியும். அப்ப எனக்கு இது மேல போகக்கூடிய இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரிசால்வ் பண்ணேன்னா இது வந்து எனக்கு என்னன்னு கிடைக்கும், t cos θ. ஏன் வெர்டிகல் காம்போனன்ட் cos θன்னு எடுக்கிறேன், எனக்கு ஆங்கிள் வெர்டிகல் பேஸ் பண்ணி தான் தெரியும் அதனால. அப்புறம் ஹரிசாண்டல் காம்போனன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இது இந்த டைரக்ஷன் எடுத்தோம்னா t sin θ. இந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ k q² / x². தட்ஸ் இட். இப்போ ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்றேன். t cos θ = mg, இது ஒரு ஈக்குவேஷன். t sin θ = k² / x², இது 2. 2 divided by 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், tan θ = kq² x² mg. ரொம்ப சிம்பிள். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா tan θ-வை I am going to change. அதாவது என்ன சொல்றது, θ ஸ்மாலா இருக்க இப்போ இது வந்து ரொம்ப மினிமம் ஆங்கிள் தான். ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ், செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ரெண்டு சார்ஜுக்கு இடைப்பட்டதுல. அப்ப θ ரொம்ப மைன்யூட் ஆங்கிள் தான் இருக்கும், பாயிண்ட்ல தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ θ கம்மியாக tan θ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு sin θ. tan θ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு sin θங்கிற கான்செப்ட் எடுத்து இந்த இடத்துல sin θ ஈக்குவல் டு kq² x² mg. ஏன் θ கம்மியாக tan sin ஈக்குவல்னா tan 0 0 sin 0 0. ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். tan 0 0 sin 0 0. அப்போ θ கம்மியாக உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ இந்த டயகிராம்ல இருந்து sin θ வேல்யூவை எடுங்க. sin θ வேல்யூ எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் எனக்கு, இப்போ இது வந்து டோட்டலா x, இது வந்து x/2. அப்புறம் இந்த லென்த் வந்து l. ஓகேவா, அப்ப θ வேணும்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டெனியஸ். அப்போ sin θ ஈக்குவல் டு ஓகே x/2l அப்படின்னு கிடைக்கும். இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x/2l ஈக்குவல் டு kq² / x² mg. kmg கான்ஸ்டன்ட், இந்த 2l கான்ஸ்டன்ட், x மட்டும் இப்படி கொண்டு வாங்க. x³ ஈக்குவல் டு q². ஓகே, இப்போ q வந்து q மட்டும் வச்சுக்கோங்க ஈக்குவல் டு x⁻3/2. q வந்து வேரி ஆகுது டைமை பொறுத்து கான்ஸ்டன்ட் ரேட்ல. அப்போ dq/dt proportional to 3/2. ஓகே, x வந்து ஒன்னு குறைஞ்சதுன்னா √(x) வரும். ஓகே, x⁻1/2. ஓகேவா, அதுக்கப்புறம் dx/dt. ஏன்னா டைமை பொறுத்து தான் வேரி பண்றோம், x பொறுத்து பண்ணல. இப்போ எனக்கு என்ன தெரியும், 3/2 x⁻1/2. ஓகே, this dx/dtங்கிறது வெலாசிட்டி. கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல dq/dtங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப இத நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. v மட்டும் வச்சிட்டு x இந்த சைடு கொண்டு வந்தேன்னா x⁻−1. ரொம்ப சிம்பிள். பார்க்கதான் கஷ்டமா இருக்கு, உள்ள சால்வ் பண்றது அதிகமே தவிர கஷ்டம் கிடையாது. ஓகே, எஸ். Next, an electric dipole placed in a non-uniform electric field experiences. உங்க புக்ல இந்த இது இருக்கும். எலக்ட்ரிக் டைபோல் யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல இருந்துச்சுன்னா மட்டும் தான் டார்க் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். நெட் ஃபோர்ஸ் ஆன் தி எலக்ட்ரிக் டைபோல் 0. ஓகேவா? ஆனா எலக்ட்ரிக் டைபோல் நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல வந்துச்சுன்னா டார்க் மட்டும் இருக்காது,
அடிஷனலா ஒரு ஃபோர்ஸ் வரும். ஒண்ணும் இல்ல, டிரான்ஸ்லேஷனல் ஃபோர்ஸே வரும். நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல எப்படி வேணா அந்த ஃபீல்ட் இருக்கலாம். இந்த இடத்துல போய் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் டர்ன் மட்டும் ஆகாது, ட்விஸ்ட் மட்டும் ஆகாது, அப்படியே டிஸ்பிளேஸ் ஆகும், நவுத்திட்டே போகும். ஓகேவா? அப்படி நவுத்திட்டே போகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்லேஷன் மூவ்மெண்ட் ஒன்று கிடைக்குது, அதனால ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும்ல. அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அப்போ ஃபோர்ஸ் பிளஸ் டார்க் இன் நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட். ஓகே, யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா ஒன்லி டார்க், நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகே, தட்ஸ் இட். Seventh question பாத்தீங்கன்னா 2 point charges q1 minus q are placed at some distance apart. q minus 2q. The electric field at the position of qங்கிற பாயிண்ட்ல electric field E. அப்ப இந்த பாயிண்ட்ல E dash, இந்த E dash தான் இப்ப கேட்டிருக்காங்க. இந்த E dash தான் இப்ப கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன், ரெண்டும் இதனால இது மேல ஏற்படக்கூடிய ஃபோர்ஸும் இதனால இது மேல ஏற்படக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல கரெக்ட் சேமா தானே இருக்கும். அது நமக்கு தெரியும். ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் செப்பரேட் ஆயிருக்குன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஃபோர்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா? அப்படிங்கிறப்போ இதனுடைய ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு q இன்டு ஈன்னு தெரியும் எனக்கு நார்மல் ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல ஃபோர்ஸ்னா q இன்டு e which is equal to, இந்த இடத்துல ஃபோர்ஸ்னா -2q இன்டு e dash. இப்ப e dash தான் கேட்டிருக்கான். q கேன்சல் ஆயிரும், e minus e by 2. அதான் உங்களுக்கு ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ கொஞ்சம் யோசிச்சோனாலே we will be getting the answers. Okay, eighth question, diagram வரையிறது ரொம்ப சிம்பிள். Two concentric conducting thin spherical shells A and B having RB வந்து அதிகம் அப்படின்ட்டான். அப்போ concentric spherical circles. Okay, so this is RA and this is RB. இது வந்து B, இது வந்து A உள்ள இருக்குது. ஏன்னா B தான் பெருசுன்ட்டான். அதே சமயத்துல Bங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டான், Aங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டான். ஓகே, டயக்ராம் கேட்டிருக்கான். The electric field along a line passing through the center. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மாதிரி அவன் கொடுக்கல. அவன் என்ன கொடுக்கறான் அப்படின்னா பொட்டன்ஷியலுக்கு வச்சு கொடுக்கறான். ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கலனா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் தி ஸ்பெரிக்கல் செல் இஸ் 0. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருந்தாலும் பொட்டன்ஷியல் 0வா இருக்காது. நீங்க ரெண்டு டிஃபரண்ட் ஃபார்முலா பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்தீங்கன்னா இன்சைட் தி ஸ்பெரிக்கல் செல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னு பார்த்திருப்பீங்க. ஆனா பொட்டன்ஷியல் இஸ் யூனிஃபார்ம் அப்படினு பார்த்திருப்பீங்க. பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா இருக்கும், V = 1/4πε0 q/r அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். ரேடியஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்பீங்க. நல்லா கவனிங்க, நீங்க எழுதிருக்கீங்க ஆல்ரெடி, உங்க புக்லயுமே இருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் வேரி ஆகாது. அப்போ கிராஃப் வரையணும் பொட்டன்ஷியல் அப்படின்னா x-க்கும் இங்க இருந்து ஓகேவா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது RAங்கிற சர்ஃபேஸ் இதான உள்ள இருக்கிற சர்ஃபேஸ். அப்போ RAங்கிற சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும் பொட்டன்ஷியல் வந்து யூனிஃபார்மா இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை பொறுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் சாலிட் வந்துருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேவிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் சாலிட் வந்துருது. அப்போ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை பொறுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்ப அப்படியே குறையும். எஸ், குறைஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் இருக்கா இந்த இடத்துல, மைனஸ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கப்புறம் குறைஞ்சு இது வந்து மைனஸ் சார்ஜ் RBங்கிற சர்ஃபேஸ்ல வரப்போ நேரா நெகட்டிவ்ல இறங்கிடும். நெகட்டிவ்ல இறங்கி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்றேன். நெகட்டிவ்ல இறங்கும், ஏன்னா மைனஸ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ்ல தானே இறங்கும். முதல்ல பிளஸ் சார்ஜ்னா குறைஞ்சிட்டே வரும், மைனஸ் ஆகாது, குறைஞ்சிட்டே வந்து 0 ஆகும். ஆனா அதுக்குள்ள RBக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் வந்துருது. அப்ப நெகட்டிவ்ல அதிகமாகும். ஒரு கட்டத்துல ரொம்ப டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல எனக்கு வேணும் at infinity அப்படின்னா 1/∞ = 0. அப்போ ஒரு கட்டத்துல 0 ஆயிடும். நெகட்டிவ்ல அதிகரிச்சிட்டே வந்து பட்டு 0 ஆயிடும். அப்ப இதான் வேரியேஷன். இதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரியேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராஃபிக்கல் வேரியேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? எஸ். Next, 9th, 10th. Okay, 9th question பாத்தீங்கன்னா, an electric dipole of moment p vector is placed in a uniform electric field E such that p points along E. இனிஷியலா எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல E இருக்கு அப்படின்னா ஓகேவா, இதே டைரக்ஷன்ல தான் வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய மொமெண்ட் வெக்டாரும் இதே டைரக்ஷன்ல தான் இருக்கா. If the dipole is slightly rotated about an axis perpendicular to the plane containing E and P. இப்போ இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா நான் வந்து ரொட்டேட் பண்ணனும். So against the flow I have to do a particular work. So இது வந்து டார்க்ங்கிறதுனால பர்టిక్యులரா நான் ரொட்டேட் பண்ணனும் அப்படினா I have to go for என்னது ரொட்டேஷன் மூவ்மெண்ட். டார்க்குக்கு போய் ஆகணும். டார்க்னா என்னது, நான் ஆப்போசிட்ல பண்றேன். So -PE sin theta. Remember that against the field I am doing. Okay, next
the dipole executes simple harmonic motion. இப்போ rotate பண்ணும்போது simple harmonic motion rotate பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? simple harmonic motionனாலே moment of inertia பேஸ் பண்ணி வரக்கூடியது. அதையுமே அவங்க கொடுத்துட்டாங்க, moment of inertia கொடுத்துட்டாங்க. இப்போ டைம் பீரியட், அந்த ஆசிலேஷன் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த ஆசிலேஷனுக்கான டைம் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த டார்க்கையும் நான் வந்து moment of inertia into acceleration, angular acceleration. ஓகே, acceleration, angular acceleration. Okay, angular acceleration என்னது? d square theta by dt square, radian divided by second square. இதான angular acceleration. Yes, that's it. So alpha, I into alpha equal to minus pe into sin theta. Okay, so pe into sin theta. When the theta is minimum, sin theta becomes theta. அப்படிங்கிறப்போ I alpha equal to minus pe theta. Now I'm in need of alpha minus pe I, இந்த term அப்படியே வச்சுக்கிறேன், theta. So alpha equal to omega square into theta that I know. அப்புறம் என்ன பண்றேன், இதை வந்து நான் omega square க்கு கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ omega square equal to pe into I. அப்போ omega equal to root of pe into I. Simple. ஓகே, அப்போ omega equal to pe into I அப்படின்னா ஓகே, எனக்கு டைம் பீரியட் வேணும்னா 2 pi by omega. அப்போ 2 pi pi root of pe into I. ஆப்ஷன்ல பாருங்க எங்க இருக்கு 2 pi. அப்ப இது மேல கொண்டு வந்துடலாமா? 2 pi root of I by pe. So ஆப்ஷன் A ல இருக்கு உங்களுக்கு. ஓகே, that's it. இது வந்து ஆக்சுவலா ஃபார்முலா தான். இது ஒரு டார்க், இது ஒரு டார்க், அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் தியரிட்டிக்கலா இத ப்ரூஃப் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா I னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். கரெக்ட்டா? ஆல்பானா ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். ஆங்குலர் ஆக்ஸலரேஷன்னா செகண்ட் பவர் -2 மட்டும் தான் வரும், ரேடியன் ஸ்கொயர். அப்போ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இன்டு மீட்டர் அப்படின்னு இதை நான் எழுதிக்கிறேன். அப்ப இதை நான் வந்து ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம், இதை மீட்டர்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டார்க். கரெக்ட்டா? அதுதான் இந்த டார்க்கோட நான் ஈக்குவேட் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன் இந்த இடத்துல இதெல்லாம் ஒண்ணு ஈக்குவேட் பண்ணனா, அவங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கொடுத்திருக்காங்க, டார்க் கொடுத்திருக்காங்க. அப்ப அத ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணனும்னா நான் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. சிம்பிள். இதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ல யோசிக்க கூடிய அந்த விஷயங்கள் தான். ஓகேவா? எஸ். அண்ட் 11th சம் நீங்களே போடலாம், ரொம்ப ஈஸி தான். என்னன்னா இன்வெர்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ் தான். நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா, பிளஸ்னா அவுட்வர்ட்ஸ்ல போகும், மைனஸ்னா இன்வெர்ஸ்ல போகும். ஓகேவா? அது நமக்கு தெரியும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதை தான் அவன் கொடுத்திருக்கான், ஃப்ளக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டயகிராம்ல பாத்தீங்கன்னா எது எது இன்வெர்ஸ்ல வருதுன்னா 8, அதாவது இன்வெர்ஸ் அவுட்வர்ட்ஸ்னு வைங்க. ஓகே, எது இன்வெர்ஸ்ல வருது? 8 15 2 + 7. அவுட்வர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 + 6 தான் இருக்கு. அப்போ இன்வெர்ஸ்ல தான் அதிகம். இன்வெர்ஸ் எல்லாமே நெகட்டிவ், அவுட்வர்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். அப்போ +13 -15 30 32 வருது. ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் -19. சோ 19 நெகட்டிவ். இது வந்து ஓவரால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இங்க நெகட்டிவா இருக்கு. செகண்ட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் அவுட்வர்ட்ஸ். அப்போ ஆப்வியஸா இன்வெர்ஸ் என்னென்ன இருக்கு? ரெண்டே ரெண்டு மட்டும் தான் இன்வெர்ஸ்ல இருக்கு, 2 + 3. மத்த எல்லாமே அவுட்வர்ட்ஸ்ல தான் இருக்கு. அப்போ இந்த டோட்டல் சிஸ்டம் பாசிட்டிவ் வரும். அந்த வேல்யூ மட்டும் நீங்க சால்வ் பண்ணி நோட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி எல்லாம் கேட்டா நம்ம புதுசா இருக்கலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? ஓகே, எஸ். அண்ட் 12th ஒன் உங்க புக்ல பாத்தீங்கன்னா உங்க மெட்டீரியல்ல ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகே, சோ சென்டர்ல வந்து ஒரு சார்ஜ் இருக்கு. அதே மாதிரி சார்ஜ், ஐடென்டிக்கல் சார்ஜ் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன், ஸ்கொயருக்கு வெளியே ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல. அப்படின்னா இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா L. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் L. இப்படியே நான் வைக்கிறேன். ஓகே, சோ இந்த மாதிரி வைக்கும்போது இங்க வந்து இந்த பாதி மட்டும் வேணும்னா L/2. கரெக்ட்டா? அப்போ எனக்கு எப்படி இங்க ஒரு சார்ஜ் இருக்கும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல கொண்டு வரும். இது ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அந்த டைரக்ஷன்ல கொண்டு போகும். ரெண்டுமே என்ன ஆகும்? கேன்சல் ஈச் அதர். ஓகேவா? அப்ப நீங்க எந்த டைரக்ஷன் எடுத்தாலுமே என்ன ஆகும்? கேன்சல் தான் ஆகும். எந்த டைரக்ஷன் எடுத்தாலுமே ஃப்ளக்ஸ் கிடைக்காது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கும். ஓகே, சோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு, under clause 30th question
It's very important and quite difficult. Okay, so கொஞ்சம் listen பண்ணனும் 30th question பொறுத்தளவு. First அவங்களே diagram கொடுத்திருக்காங்க. So likewise, okay, center point எடுத்திருக்காங்க. Male direction வந்து z, the direction y, இந்த point வந்து p, இந்த point வந்து x. Center pointல இருந்து இந்த pங்கிற point வந்து 2r ங்கற distanceல இருக்கு. Distance is 2r, okay. Now center pointல ஒரு spherical cavity இருக்கு with the radius r by 2. The radius of the cylinder is r, okay. Now what they have asked அப்படினா k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? The magnitude of electric field at point P அவங்களே கொடுத்துட்டாங்க. Magnitude of electric field at point P is given by 23 rho r divided by 16k epsilon naught. Okay, 16k epsilon naught. So now what I am going to do, நான் வந்து total electric field at point P நான் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதை வச்சு இதோட கம்பேர் பண்ணனும். கம்பேர் பண்ணனா எனக்கு k வேல்யூ கிடைக்கும். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கனா டோட்டலா ஸ்பியர் இருக்கு, இடையில ஒரு ஸ்பெரிக்கல் டோட்டலா சிலிண்டர் இருக்கு, இடையில ஒரு ஸ்பெரிக்கல் கேவிட்டி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பியருடைய சார்ஜ் டென்சிட்டி வால்யூமெட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி ரோன்னு கொடுத்துட்டா அப்ப பாசிட்டிவ்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இதை நெகட்டிவா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தா மட்டும் தான் மேல இருந்து கீழே வந்து கேவிட்டிக்குள்ள போகாது, கேன்சல் அவுட் ஆகும். புரியுதா? ரெண்டுமே ஆப்போசிட்டா இருந்தா மட்டும் தான். அப்போ உள்ள ஸ்பியருக்கு நான் மைனஸ் ரோன்னு வச்சுக்கிறேன், மைனஸ் ரோ. ஓகே, என்ன பொறுத்தளவு நான் வால்யூம் சிலிண்டர்னு கொடுத்துட்டான், சிலிண்டர் வால்யூம்னு சொல்லிட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கான E வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு சிலிண்டர் ஒரு லைன், அந்த காஸ்ல அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் இது ஒரு லைனை வச்சு சிலிண்டர் உருவாக்குறதுல இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு வயர், அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா lambda divided by 2 pi epsilon naught, distance வந்து small r distance. ஓகேவா? that I know the formula. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன அசம்ப்ஷன், லாம்டா வந்து இப்போ எனக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலா ரோன்னு கொடுத்திருக்கான். ரோன்னா என்னது? சார்ஜ் டிவைடட் பை ரோ அப்படிங்கிறது சார்ஜ் டிவைடட் பை ஓகே வால்யூம். கரெக்ட்டா? சார்ஜ் டிவைடட் பை ஏரியா இன்டு லென்த். வால்யூம் நான் அப்படி எழுதிக்கிறேன். அப்போ ஏரியாவை இந்த சைடு கொண்டு வாங்க, ரோ இன்டு ஏரியா ஈக்குவல் டு q by l. q by lங்கிறது என்னது? லாம்டா. அப்ப லாம்டாவுக்கு பதிலா ரோ இன்டு ஏரியா. ஏரியானா சிலிண்டர், அப்ப நான் கிராஸ் செக்ஷன் ஏரியா எடுக்கிறேன். அப்ப கிராஸ் செக்ஷன் ஏரியானா ஒரு சர்ஃபேஸ் மாதிரி எனக்கு கிடைக்கும், சர்க்கிள். அப்போ பை ஆர் ஸ்கொயர், ரோ இன்டு பை ஆர் ஸ்கொயர், ரோ இன்டு பை ஆர் ஸ்கொயர். ஓகே, அப்போ இந்த ரோ இன்டு பை ஆர் ஸ்கொயர் லாம்டாவுக்கு பதிலா இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, ரோ இன்டு பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். டிஸ்டன்ஸ் r உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்? 2r. இந்த டிஸ்டன்ஸ் 2r ஆ, அப்போ இன்டு 2r. சோ 5 கேன்சல் ஆகும். ஓகே, r கேன்சல் ஆகும். rho r by 4 epsilon naught. ஓகே, 1. that is E cylinder. okay, now I am going to calculate E sphere. ஸ்பியருக்கானதை நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஸ்பியருக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு வேணும் அப்படின்னா ஓகே, ஏன்னா இந்த பாயிண்ட்ல வந்து இந்த சிலிண்டர் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட உருவாக்கும், இந்த ஸ்பியர் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட உருவாக்கும். அப்ப ரெண்டையும் கண்டுபிடிச்சு நான் ஆட் பண்ணி இதோட ஈக்குவேட் பண்ணணும், அதுதான் என்னோட கான்செப்ட். அப்போ ஸ்பியர் அப்படின்னா டைரக்டா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு சார்ஜுக்கு வந்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? 1/4 epsilon naught ஓகே q divided by r square. ஓகே, நம்ம சாலிட் ஸ்பியருக்கு எப்படின்னு பார்த்திருப்போம், q வேணும்னா rho by volume. அப்போ rho வேணும் அப்படின்னா q into volume. கரெக்ட்டா? 1 minute. rho equal to q by volume. அப்போ q வேணும்னா rho into volume. அப்ப இந்த q பதிலா rho into volume னு போட்டுக்கணும். ஆனா ஸ்பியருக்கு நான் மைனஸ் rho னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சோ மைனஸ் rho into volume. அப்போ 1/4 epsilon naught okay minus rho into 4/3 pi r cube divided by 4/3 sorry இப்போ இந்த இடத்துல வந்து r cube வராது, ஏன்னா ஸ்பியர் உடைய ரேடியஸ் r/2. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணனும், r/2 whole cube okay divided by இந்த rங்கிறது டிஸ்டன்ஸ், ரேடியஸ் கிடையாது, இந்த rங்கிறது டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் இங்க எவ்வளவு? 2r. அப்ப 2r to the whole square. கரெக்ட்டா? whole square. okay
இப்போ இந்த டயக்ராம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த டயக்ராம் நான் வச்சுக்கிறேன் இப்போ நான் சால்வ் பண்ணிட்டதுனால. ஓகே ஓகே இப்போ நல்லா கவனிங்க. இது இன்னும் ஒரு ஸ்டெப் இங்கே பண்ணுறேன். 1/4πε0 இந்த இடத்துல மைனஸ் ரோவை நான் முன்னாடி கொடுத்துக்கிறேன். மைனஸ் ரோவை 4/3 இருக்குல்ல, அதை 4/3 பை ஆர் கியூப். இந்த 2 கியூப் பண்ணா கீழே 8ன்னு வரும். இன்ட்டு 2r to the whole square 4r square. ஓகே எஸ் ஓகே. இப்போ என்ன வரும்? பை 4 r cube r square போயிடும். அப்ப மேல ஒரே ஒரு r நிக்கும். அப்ப மேல என்ன நிக்கும்? மைனஸ் rho r divided by 3 into 8 into 4 12×96 96 epsilon naught என்ன கிடைக்கும்? இது வந்து செகண்ட். இப்போ இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணுங்க. rho r divided by 4 epsilon naught minus rho r divided by 96 epsilon naught which is equal to 23 rho r divided by 16k epsilon naught. கரெக்ட்டா? rho r epsilon naught cancel out பண்ணிரலாம். அப்போ 1/4 minus 1/96 equal to 23/16k. அப்ப இங்க 96 க்கு நான் வந்து ஈக்குவலன்ட் எடுக்கிறேன். 96 க்கு LCM எடுத்தா அப்படினா என்னாங்க 32. அப்போ 3/24 24 வருமா? கரெக்ட்டா? 1 minute. 12/96 24 into 4 96 ல வரும். அப்போ 24 minus 1 divided by 96 equal to 23/16k. 24 minus 1 23 cancel ஆயிடும். 23. அப்போ 16k equal to 96. k equal to 6. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஸோ கொஞ்சம் கான்செப்சுவலா நம்ம யோசிக்கணும். இதுவரைக்கும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. திருப்பி பண்ணணும். அகைன் அண்ட் அகைன் பண்ணணும். அப்பதான் அந்த கான்செப்ட் மைண்ட்ல நிற்கும். இந்த ஏதாவது ஒரு வேர்ட் க்ளூ வேர்டாவது கிடைக்கும். இப்படிலாம் வந்ததுனாலதான் இங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஹிண்ட் வரணும்னா முதல்ல இந்த சம் சால்வ் பண்ண மெத்தடாலஜி நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்கு நீங்க திருப்பி பண்ணணும். மனப்பாடம் பண்ணா ஒன்னும் யூஸ் இல்லை. திருப்பி சால்வ் பண்ணா புரிஞ்சிடும். என்னதான் வருதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு அந்த ஸ்பீட் வந்துடும் நமக்கு. ஓகேவா? அப்போ அந்த ஒரு வேகம் வந்துடும். ஏதோ ஒன்று பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய வேகம் வந்துடும். ஓகே, do well, all the best.